ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு வீடியோ வந்து இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது முத்துக்குமரன் பற்றி உங்களுக்கே தெரியும், மாஸ்டர் மைண்டு, வெளியில் என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை அப்படியே புட்டு வைப்பார். அதேமாதிரி ராணுவம் மேலே ஒரு சில விஷயங்கள் டவுட்டாகவே போயிட்டுருக்கு. அதை அழகாக அங்கே எடுத்து வச்சார். ரயன் கிட்ட சொன்னார், 10 கோடி ரூபாய் இவனை வச்சு ஒருத்தன் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இவன் வந்துட்டு இன்னசென்ட்டா, இங்கே வந்து எனக்கு புரியலன்னு அவன் சொல்கிறானா, அவன் ஸ்மார்ட்டாக கேமை திங்க் பண்ணி பயங்கரமாக நம்ம எல்லோரும் ஏமாற்றி சிம்பத்தி ஓட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து கவர் பண்ணிகிட்ருக்கான். நல்லா நோட் பண்ணிக்கோ, அவன் வலையில் விழுந்துடாத அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். செம மாசான ஒரு விஷயம். ஏன்னா உண்மையிலே ராணுவம் மேலே வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், இது மட்டும் இல்லை, சௌந்தர்யா பற்றின விஷயங்களை வந்து ஒரு நாள் சொல்லி உடச்சிருப்பார். சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி ஆர்ஜி ஆனந்தி பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுனால அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து உட்காந்து அங்கே வந்து குச்சியெலாம் வச்சு, நம்ம சின்ன வயசு விளாண்டுருப்போம், நிறையா குச்சியை போடுவோம். அப்புறம் ஒரு பெரிய குச்சி வச்சு அந்த குச்சி அசையாமல் வந்து தூக்கி அப்படி போடுவோம். அது அந்த பக்கம் போய் டபக்குன்னு விழுகும். இதை நீங்களும் விளாண்டுருப்பீங்க, நானும் விளாண்டுருக்கேன். நிறைய பேர் விளாட்லன்னா பார்த்து தெரிஞ்சுக்க. முத்துக்குமர் வந்து லைவில் விளாண்டார். இதை என்ன பண்ணுறாங்க, முத்துக்குமருக்கும் தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, என் சிங்க கலை இறங்கிருச்சுடா, என்னடா சிங்கம் எங்கே கலை இறங்கிருச்சு, எதுக்காக இறங்கிச்சு, என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது அங்கே குச்சி இருக்குல்ல, குச்சி, ஆமாம் அது தென்னங்குச்சி, அது கிடையாது, அந்த குச்சிக்கு பேர் தான் கேங்கு. என்ன கேங்கு? கோவா கேங்கு. அதுலேருந்து ஒன்று ஒன்றா தூக்குனாரா, அது மாதிரி ஒருத்தராக தூக்குறதுக்கு தான் எங்கள் அண்ணன் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காராம். எது? அந்த குச்சியை தூக்குற மாதிரி உங்கள் அண்ணன் அந்த கோவா கேங்கில் இருக்கிறவர் ஒருத்தராக தூக்க போகிறாரு. நீ பார்த்த? ஆமாம் நான் பார்த்தேன். ஏயா சொம்பு தூக்குங்க, நான் வேணான்னு சொல்ல, இந்த அளவுக்கு சொம்பு தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஏதோ ஒன்று மூட வீட்லையோ இல்லை விளையாட ஆசையில் வந்து விளாண்டுட்டுருக்காரு. நானும் சரி அப்படி என்ன பண்ணுறாரு, ஒரு குச்சியாக தூக்குறாரு. பார்த்தா ஒரு இடத்துல அவர் தப்பாக வந்து அப்படி தூக்குனார் பாருங்க, மொத்த குச்சி அந்த பக்கம் போயிடுச்சு. கோவா கேங்கில் இருக்கிறது 4, அங்கே இருக்கிற குச்சி மொத்தம் 20-30 இருக்கும் பொழுது. இப்போ வேறு யாரெல்லாம் தூக்குனாங்க? பிக் பாஸ் தூக்கியிருப்பாரோ, விஜய் சேதுபதி அவரும் சேர்த்து தூக்கியிருப்பாரோ, இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்கள தூக்கியிருப்பாரோ, அவங்களாம் கண்டஸ்டன்டே இல்லையா? ஏயா போடுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பிடிச்சவங்களுக்கு வந்து சொம்பு தூக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இவ்வளோ தூக்க வேணான்றது என்னோடய கருத்து. ஏன்னா நானே வந்து இருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு என்னை வந்து சொம்பு தூக்கின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்து பண்ணுங்கன்றது என்னோடய கருத்து. சரிங்களா? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ முத்துக்குமரன் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஓவராக இங்கே வந்து பில்டப் பண்ணுற ஃபேன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.